வணக்கம் மாணவர்களே, இன்று நாம் 1.2 பேசிக் arithmetic ஆப்ரேஷன் இன்வால்விங் இன்டிஜர்ஸ் பார்க்க போகிறோம். ஸோ முதல் கேள்வி பாருங்கள், 3 + 5. இது வந்து உங்களுக்கு தெரியும் நான் நினைக்கிறேன். நீங்கள் வந்து இது வந்து சுலபமாக எழுதிடுவீங்க விடைய 8. சரிங்களா? ஓகே, உதாரணத்துக்கு 0 1 2 3 4 5 6 7 8 9 10 இப்படி வச்சுக்கிங்களேன். இப்போ முதல் வந்து 3, இந்த 3 வந்து நம்ம இந்த இடத்துல இருக்கோம். ஓகே, நீங்கள் ப்ளாஸ் பண்ணும்போது நீங்கள் வந்து 5 இடம் நீங்கள் வந்து வலதுபுறம் போகணும். 1 2 3 4 5. சரிங்களா? ஓகே, இப்போ உங்களோட விட வந்து 8. சரி, இது வந்து உங்களுக்கு தெரிஞ்சது தான். ரொம்ப சுலபமாக நீங்கள் செஞ்சிருவீங்க. 3 + 5 வந்து விட வந்து 8. ஆனால் இந்த மாதிரி இடத்துல 3 கழித்தல் 5 3 - 5 வந்து நீங்கள் எப்படி எழுதுவீங்க விடைய? ஆரம்ப பள்ளியில் நீங்கள் வந்து அதை வந்து செய்ய முடியாதுன்னு சொல்லியிருப்பீங்க. ஆனால் இப்பொழுது நாம் வந்து அதை செய்ய போகிறோம். ஏற்கனவே நீங்கள் படித்த மாதிரி நம்ம வந்து நெகட்டிவ் இன்டிஜர்ஸ் பார்த்தோம். இப்போ நம்ம பார்க்கலாமே. ஸோ 3 வந்து நீங்கள் இந்த இடத்துல இருக்கீங்க. ஓகே, -5னா நீங்கள் 5 இடம் இடது பக்கம் போகணும். 1 2 3 4 5. அப்போ உங்களோட விட வந்து -2. அடுத்த கேள்வி பார்ப்போம். ஸோ அடுத்த கேள்வி பார்ப்பது முன்பு நீங்கள் இந்த நோட்ஸை வந்து பாருங்கள். இந்த நோட்ஸு இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் நான் போட்டிருக்கிறேன். இந்த மாதிரி ப்ளாஸும் பக்கத்தில் இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஏதாவது ஒன்று தான் நீங்கள் எடுக்க முடியும். அதே மாதிரி இங்கே மைனஸ் இருக்குது, இல்லாட்டி நெகட்டிவ் இருக்குது, இங்கே வந்து ப்ளாஸ் வரும். உதாரணத்துக்கு -2 +3 இப்படி இருக்குது. சரி, இந்த கேள்வி நம்ம எப்படி செய்ய போகிறோம்? இந்த மாதிரி 2 இடம் இருக்குல்ல, 2 சைன் இருக்குல்ல, ப்ளாஸ் அது வந்து நீங்கள் ஒரு இதுக்காக மாற்றணும். -2 இங்கே ப்ளாஸ் வந்து ஆக்சுவலி நம்ம எது சூஸ் பண்ணணும்? இது. ஸோ +3. ஸோ இப்போ நீங்கள் விட எழுதிடலாம். ஸோ இப்போ இந்த கேள்வி நம்ம பார்ப்போம். -4 இங்கே ப்ளாஸ் இருக்குது, மைனஸ் இருக்குது. அப்போ உங்களுக்கு ப்ளாஸ் மைனஸ்னால் என்ன வரும்? நம்ம இது சூஸ் பண்ணுவோம். -3 -4 -3. ஸோ விட எப்படி எழுதுறது? 1 2 3 4 5. இடது பக்கம் -1 -2 -3 -4 -5 -6 -7. சரிங்களா? இப்போ -4 நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க? ஓகே, இந்த இடத்துல இருக்கீங்க. -4. ஸோ -3. இப்போ -3னா நீங்கள் இடது பக்கம் 3 இடம் நகரணும். 1 2 3. அப்போ உங்கள் விட வந்து -7. சரிங்களா? ஸோ அடுத்த கேள்வி பார்ப்போம். -7 -4 இப்படி இருக்கு. ஓகே, 0 1 2 3 4 5 6 7. இடது பக்கம் -1 -2 -3 -4 -5 -6. சரியா? ஸோ இது செய்து முடிக்கிறதுக்கு முன்னே நீங்கள் வந்து இந்த ஒரு ஸ்டெப் செய்யணும். அதுக்கு முன்னே என்ன செய்யணும்னா -7 இங்கே மைனஸ் இருக்குது. அப்போ நீங்கள் என்ன எடுப்பீங்க? ப்ளாஸ் எடுப்பீங்க. ஸோ -7 இந்த இடத்துல இருக்குது, +7 இந்த இடத்துல இருக்கீங்க நீங்கள். +4 அப்படின்னா 4 இடம் நகரணும். 1 2 3 4.
விட வந்து -3. சரிங்களா? இன்னொன்று நான் உங்களுக்கு சொல்லிக்கிறேன். இந்த இது வந்து ரொம்ப முக்கியமானது. இந்த இம்பார்ட்டன்ட் நோட்ஸ் போட்டிருக்கலாம். இது ரொம்ப முக்கியமானது. இந்த கணக்கு உங்களுக்கு செய்ய தெரியலன்னா அதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு நிறைய இடத்துல உங்களுக்கு நிறைய சிக்கல் வரும். கண்டிப்பாக நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ப்ளாஸ் இருந்தால் ப்ளாஸ், மைனஸ் இருந்தாலும் ப்ளாஸ் மைனஸ் ப்ளாஸ் மைனஸ். நீங்கள் இப்படி ஞாபகம் வச்சுங்க. ஒரே மாதிரி இருக்குது ப்ளாஸ், இதுவும் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா அதுவும் ப்ளாஸ் தான். அப்புறம் மற்றதெல்லாம் வந்து மைனஸ். சரிங்களா? இப்போ ஒரு கேள்வி பார்ப்போம். ஒரு 3 கேள்வி பார்க்கலான்னு நான் நினைக்கிறேன். 3 கேள்வி நம்ம எது எடுப்போம்? BEH எடுப்போம். BEH. ஸோ B பார்த்தீங்கன்னா -4, இங்கே 2 இருக்குது, ப்ளாஸ் மைனஸ் இருக்குது. இப்போ நீங்கள் மைனஸ் போட்டுக்கணும். 3. ஓகே. சொல்லியம் -1, -2, -3, -4, -5, -6, -7. 1, 2, 3, 4, 5, 6, 7. ஸோ -4 இந்த இடத்துல இருக்கீங்க. ஸோ மைனஸ்னால் நீங்கள் என்ன செய்யணும்? இடது பக்கம் போகணும். எத்தனை இடம் போகணும்? 3 இடம். 1, 2, 3. அப்போ பியோட விட வந்து -7. சரிங்களா? ஸோ அடுத்து E பார்ப்போம். -8 ப்ளாஸ் -2. -8. ஸோ ப்ளாஸ் மைனஸ் இருந்தால் நம்ம மாற்றிக்கணும் 2. சரிங்களா? ஓகே. கோசம் 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. -1, -2, -3, -4, -5, -6, -7, -8, -9, -10. சரிங்களா? ஓகே. இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்? -8ல் இருக்கோம். -8ல் இருக்கோம். இந்த இடத்துல இருக்கீங்க. ஸோ எத்தனை இடம் வந்து நீங்கள் நகரணும்? 2 இடம் நகரணும். சரிங்களா? 2 இடம் வந்து எந்த பக்கம் நகரணும்? இடது பக்கமா வலது பக்கமா? ஸோ இங்கே மைனஸ் இருக்கிறதுனால நீங்கள் இடது பக்கம் 2 இடம் நகரணும். இப்போ உங்களுடைய விட வந்து -10. சரிங்களா? அடுத்து H பார்ப்போம். H வந்து இங்கே -5. நெகட்டிவ் இருந்துச்சுன்னா பாசிட்டிவ் 3. ஸோ -5, 1, 2, 3, 4, 5, 6. இந்த பக்கம் 1, 2, 3, 4, 5, 6 இப்படி வச்சுக்கோங்களேன். சரி. ஓகே. ஸோ இப்போ நம்ம எங்கே இருக்கிறோம்? -5ல் இருக்கிறோம். -5. ஸோ -5 நீங்கள் 3 இடம் வலது புறம் சொல்லணும். ஏன் வலது புறம்? ஏன்னா இங்கே வந்து ப்ளாஸ் இருக்கிறதுனால. எத்தனை நகரணும்? 3. 1, 2, 3. இப்போ உங்களோட விட வந்து -2. சரிங்களா? ஸோ இது வந்து நீங்கள் கேள்வி கேட்கலாம். இப்போ சார் இப்போ பெரிய நம்பராக இருந்தால் இந்த மாதிரி கோடு போட்டு செஞ்சுக்கிட்டோமா இதில் நேரம் ஓடிடுமா எப்படி சார் அப்படின்னு நீங்கள் கேள்வி கேட்கலாம். ஸோ இது வந்து ஒரு ஆசாஸ் மாதிரி தான். உங்களுக்கு வந்து ஒரு பேசிக். நீங்கள் இது செய்ய உங்களுக்கு ஒரு இது தெரிஞ்சிடும் எப்படி செய்யணுங்க. இல்லாட்டி இன்னொரு முறை இருக்குது, அது வழிமுறை இருக்குது, நான் சொல்கிறேன், உங்களுக்கு அது புரியுதான்னு பாருங்கள். அதாவது உங்கள்கிட்ட 3 ரிங்கிட் இருக்குது, மேலும் ஒருத்தர் 5 ரிங்கிட் கொடுக்குறாரு. அப்போ உங்கள்கிட்ட 8 ரிங்கிட் இருக்கும். சரிங்களா? இந்த கேள்வி உங்கள்கிட்ட 3 ரிங்கிட் இருக்குது, நீங்கள் ஒருத்தருக்கு 5 ரிங்கிட் வந்து கடன் கொடுக்கணும். அப்போ உங்கள்கிட்ட 3 ரிங்கிட் இருக்கும்போது நீங்கள் 5 ரிங்கிட் கடன் எப்படி கொடுப்பீங்க? முடியாது. இப்போ 3 ரிங்கிட் நீங்கள் கொடுத்தாலும் உங்கள்கிட்ட இன்னும் கடன் 2 ரிங்கிட் இருக்கும். சரிங்களா? அடுத்து இந்த கேள்வி பார்ப்போம். ஆல்ரெடி உங்களுக்கு 4 ரிங்கிட் கடன், மேலும் 3 ரிங்கிட் கடன். அப்போ
மொத்தம் உங்களுக்கு 7 ரிங்கிட் கடன். கண்டிப்பாக இது வந்து நீங்கள் தெரிஞ்சு தான் ஆகணும். நீங்கள் உங்களுக்கு தெரியல அப்படின்னா நீங்கள் அடுத்து சாப்டரில் உங்களுக்கு வந்து நீங்கள் சிரமத்தை எதிர்நோக்குவீங்க. ஓகே, அடுத்து சார் -7 + 4 உங்களுக்கு 7 ரிங்கிட் கடன் இருக்குது. நீங்கள் 4 ரிங்கிட் வந்து கொடுத்துட்டீங்க. ஸ்டில் வந்து உங்களுக்கு 3 ரிங்கிட் கடன் இருக்குது. ஸோ கால்குலேட்டர் யூஸ் பண்ணி நம்ம செய்யலாம். ஆனால் என்ன கேட்டிங்கன்னா இந்த கணக்கு நெகட்டிவ் பாசிட்டிவ் இன்டிஜர்ஸ் பெட்டர் நீங்கள் மேனுவலாக செய்ய கற்றுக்குங்க. கால்குலேட்டரில் நீங்கள் செஞ்சிங்கன்னா பிறகு வந்து உங்களுக்கு தான் சிரமம். சில கேள்விகளை வந்து நம்ம என்ன செய்யலாம். சரிங்களா? ஓகே, ஸோ இது வந்து பார்ப்போம். இது வந்து பெருக்கல் வகுத்தல் இன்டிஜர்ஸ். ஸோ இது ரொம்ப சுலபம். அதை காட்டிலும் இது கொஞ்சம் சுலபம். சரி பாருங்கள், 5 × 4 20. இது உங்களுக்கு தெரிஞ்சது, ஆரம்ப பள்ளியில் நீங்கள் செஞ்சுருப்பீங்க. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி 5 இருந்துச்சுன்னா ஆக்சுவலி இங்கே பாசிட்டிவ் இருக்குது, இங்கேயும் பாசிட்டிவ் இருக்குது. ஸோ பாசிட்டிவ் நார்மலாக இந்த பாசிட்டிவ் வந்து எழுத மாட்டாங்க. சரிங்களா? பாசிட்டிவ் வந்து எழுத மாட்டாங்க. இந்த மாதிரி 20னா முன்னுக்கு வந்து பாசிட்டிவ் இருக்குதுன்னு அர்த்தம். இது எழுத மாட்டாங்க. ஓகே, ஸோ அடுத்து இரண்டாவது உதாரணம் பார்த்திங்கன்னா 3 × 4 12. சரிங்களா? ஸோ முடிஞ்சிடல. ஸோ இங்கே நெகட்டிவ் இருக்குது, இங்கே பாசிட்டிவ் இருக்குது. ஸோ நெகட்டிவ் பாசிட்டிவ் உங்களுக்கு என்ன வரும்? அந்த நோட்ஸ் நான் கொடுத்தேன்னா நெகட்டிவ் பாசிட்டிவ் என்ன வரும்? நெகட்டிவ் பாசிட்டிவ் நெகட்டிவ் வரும். சரிங்களா? நெகட்டிவ் நீங்கள் எழுதணும். அடுத்து 7 × 4 = 28. நெகட்டிவ் பாசிட்டிவ் இது நம்ம எழுத மாட்டோம். இப்போ விட வந்து 28. ஓகே, அடுத்து 15 ÷ 3 இது உங்களுக்கு தெரிஞ்சது தான். விட வந்து 5. அடுத்து நீங்கள் இந்த சைன் பார்க்கணும். நெகட்டிவ் இருக்குது, அப்போ பாசிட்டிவ். இப்போ விட வந்து வெறும் 5. அடுத்து இன்னும் பார்த்தீங்கன்னா -20 / 4. ஸோ 20 4ஆல் வகுத்தீங்கன்னா 5. நெகட்டிவ் பாசிட்டிவ், ஸோ நெகட்டிவ். ஸோ அதுதான் விட. சரிங்களா? ஓகே, 1.2 செல்ஃப் ப்ராக்டிஸ் பார்ப்போம். ஓகே, ஸோ இதில் வந்து ஒரு 3 கேள்வி நான் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். நம்ம வந்து CFH எடுத்துக்கோங்க. CFH ஓகே, இங்கே CFH ஓகே, சுலபமாக செஞ்சிடலாம் அதை. ஓகே, 4 × 8 32. பாசிட்டிவ் நெகட்டிவ். சரிங்களா? அடுத்து 18 ÷ 6. ஸோ உங்களுக்கு 3 கிடைக்குது. சார் எப்படி சார் வகுக்கிறது அப்படின்லாம் நீங்கள் கேட்கக்கூடாது. உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். 18 ÷ 6, ஸோ உங்களுக்கு வந்து 3 கிடைக்கும். நெகட்டிவ் பாசிட்டிவ் வந்துடும். இப்போ விட வந்து 3. H வந்து -20 / 4. 20 4ஆல் வகுத்தீங்கன்னா உங்களுக்கு 5 வரும். நெகட்டிவ் பாசிட்டிவ், ஸோ நெகட்டிவ். சரிங்களா? ஸோ இது சுலபம் தான் நான் நினைக்கிறேன். அடுத்து 1.2C பார்ப்போம். இது கொஞ்சம் கடினமாக இருக்குது. ஸோ இது வந்து நம்ம 2 கேள்வி பார்க்கலாம். Dயும் Fம் பார்க்கலாம். Dயும் Fம் பார்ப்போம். ஓகே, DF கொஞ்சம் கடினமான கேள்வி. ஸோ D பாருங்கள். ஸோ D வந்து -14, இங்கே +- இருக்குது, அப்போ நெகட்டிவ் ஆயிரும். 22 / -23, மைனஸ் இருக்குது, அப்போ ப்ளாஸாக மாறிடும். 35. சரிங்களா? உங்களுக்கு ஏற்கனவே 14 ரிங்கிட் கடன் இருக்குது, மேலும் 22 ரிங்கிட் வந்து கடன். அப்போ எவ்வளோ? 36 ரிங்கிட் கடன். சரிங்களா? ஓகே, அடுத்து உங்களுக்கு 23 ரிங்கிட் கடன் இருக்குது,
நீங்கள் 35 வெள்ளி கொடுத்துட்டீங்க. அப்போ உங்கள் கையில் இன்னும் 12 ரிங்கிட் இருக்கும். இப்போ 36 12 வகுத்தா 3, நெகட்டிவ் இருக்குது, இங்கே பாசிட்டிவ் இருக்குது. ஃபைனலி உங்களுக்கு நெகட்டிவ் வரும். நெகட்டிவும் பாசிட்டிவும் சேர்ந்துச்சுன்னா நம்மளுக்கு நெகட்டிவ் வரும். சரிங்களா? அடுத்து F பார்ப்போம். F -6, இங்கே பாசிட்டிவ் இருக்குது, இங்கே நெகட்டிவ் இருக்குது இந்த இடம். அப்போ -8 times -5 divide by -27. இந்த ரெண்டு இது இருந்தால் நம்ம என்ன ஆகும்? பாசிட்டிவாக மாறிடும். 38. சரிங்களா? இங்கே 6ஆம் ஆண்டிலே படிச்சிருப்பீங்க. இந்த மாதிரி கழித்தல், சேர்த்தல், பெருக்கல் இருந்துச்சுன்னா முதல் நம்ம எது செய்யணும்? இதை முதல் செஞ்சிடணும். நீங்கள் ஆரம்பத்தில் இங்கேயே வந்து இந்த ப்ராக்கெட் போட்டுக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு ஈஸி. சரிங்களா? இப்படி போட்டுக்கணும். இப்போ -6 ப்ளஸ், இங்கே ப்ளஸ் நான் எழுதலை முதல், ப்ளஸ் 40 டிவைட் பை -27. உங்களுக்கு 27 ரிங்கிட் கடை இருக்குது, நீங்கள் 38 ரிங்கிட் கொடுத்துட்டீங்க. இப்போ 11 வரும். சரிங்களா? ஒன்றும் முடியல. -6 ப்ளஸ் 40 டிவைட் பை 11. இப்போ உங்களுக்கு என்ன வருது? விட 6 ரிங்கிட் கடை, 40 ரிங்கிட் நீங்கள் வந்து கொடுத்துட்டீங்க. இப்போ 34 டிவைட் 11. சரிங்களா? உங்களுக்கு வேணால் நான் இந்த ரெண்டு கணக்கு வந்து உங்களுக்கு கால்குலேட்டரில் எப்படி செய்யறதுன்னு சொல்லி கொடுக்குறேன், டியும் எஃப்பும். ஸோ அது கொஞ்சம் பாருங்கள். ஓகே. ஓகே. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா டி கேள்வி, டி கேள்வி முதல் நம்ம செய்வோம். -14 ப்ளஸ் -22 ஓகே டிவைட் -23 மைனஸ் -35. சரிங்களா? ஸோ எல்லாம் நம்ம கீன் பண்ணிட்டோம். ஸோ விட பார்ப்போம். ஸோ -3 வருது விட. ஸோ அதுதான் நம்மளுக்கு கிடச்சிச்சு. சரிங்களா? ஸோ அடுத்து எஃப் கேள்வி பார்ப்போம். எஃப் கேள்வி மறுபடியும் -6 ப்ளஸ் -8 times -5 divide -27 minus -38. இப்படி எல்லாத்தையும் கீன் பண்ணிட்டீங்கன்னா இப்படியே நீங்கள் பார்க்கலாம். 34 கீழே 11. சரிங்களா? ஸோ எது எப்படி இருந்தாலும் இது கால்குலேட்டர் செய்ய முடிஞ்சாலும் நீங்கள் மேனுவலாக இந்த மாதிரி செய்ய பழகிக்கணும்னு நான் கேட்டுக்கிறேன். நீங்கள் மேனுவலாக செய்கிறது தான் பெட்டர். ஏன்னா இதுக்கு அடுத்து நீங்கள் மேலும் படிக்க நீங்கள் கால்குலேட்டர் எல்லா இதுலேயும் யூஸ் பண்ண முடியாது. சரிங்களா? சரி, அவ்வளோதான் 1.2 இன்னைக்கு. நம்ம அடுத்த பாடத்தில்
பிறகு சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.